கலையை பிடுங்க முயற்சித்தால் மூர்க்கமாக சண்டையிடுவேன் என இயக்குனர் மாரி செல்வராஜ் செய்தியாளர்களை சந்திப்பில் காட்டமாக தெரிவித்துள்ளார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவான பைசன் திரைப்படத்தின் நன்றி தெரிவிக்கும் விழா சென்னை வடபழனியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் இயக்குநர்கள் ப. ரஞ்சித், மாரி செல்வராஜ், அமீர், நடிகர்கள் துருவ் விக்ரம், பசுபதி, நடிகை ரஜிஷா விஜயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய இயக்குனர் மாரி செல்வராஜ், ஏன் இது போன்ற படங்களை எடுக்கிறீர்கள் என்ற கேள்விகளை பத்திரிகையாளர்கள் தன்னிடம் கேட்பதை தவிர்க்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். அது என்னையும் எனது வேலைகளையும் பாதிக்கிறது என்று கூறிய அவர், எந்த காரணத்தையும் கொண்டும் எனது கலையை, அரசியலை யாராவது பிடுங்க முயற்சித்தால் நான் மூர்க்கமாக சண்டையிடுவேன் என்றார். பத்திரிகையாளர் வேண்டுகோளாக சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க கேள்வியை இனிமேல் என்னை தவிர்த்துங்க. அது என்னை ரொம்ப பாதிக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எமோஷனலாக சொல்கிறேன். அது என்னை மட்டும் பாதிக்கல, என்னோடய வேலையை பாதிக்குது, என்னோடய நரேட்டிவை பாதிக்குது, என்னோடய சிந்தனையை பாதிக்குது. நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை அன்பு செலுத்துகிறேன். நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்வியை கேட்கக்கூடாது, உங்களுக்கு எனக்கு முகம் வந்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கூடி வாழ ஆசைப்படக்கூடிய வாழ தான் இருக்கேன். நான் திருப்பி அந்த கேள்வியை நீங்கள் திருப்பி என்னை கேட்டிங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன். ஆனால் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் என்னோடய கலையவோ, என்னோடய ஆர்ட் ஃபார்மையோ, என்னோடய அரசியலையோ யாராவது பிடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் மூர்க்கமாக ஃபைட் பண்ணுவேன். அந்த மூர்க்கத்தை நிச்சயமாக சொல்கிறேன், என்னோடய ஆர்டிஸ்ட்டுக்கே தெரியும், என்னோடய வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மூர்க்கம் நானே எதிர்பார்க்காத மூர்க்கம். அது நான் அப்படி போகக்கூடாதுன்னு ரொம்ப நம்புவேன். நீங்கள் எல்லாம் என்னை நேசிக்கணும் தெரியும். அதனால் தயவு செஞ்சு இந்த கேள்விகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இயக்குனரும் தயாரிப்பாளருமான ப. ரஞ்சித் பேசுகையில், யாரின் கோபத்திற்கும் பயந்து திரைப்படம் எடுப்பதை நிறுத்த மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். தொடர்ந்து 75 ஆண்டுகள் சினிமா வரலாற்றில் பேசப்படாத மக்களை பற்றி பேசினால் ஏன் பதற்றம் வருகிறது என்று கூறிய அவர், தமிழ் சினிமாவை கெடுக்கும் இயக்குனர் வரிசையில் தன்னுடன் மாரி மற்றும் வெற்றி என இருவரையும் சேர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி என நகைச்சுவையாக கூறினார். அப்படின்றப்போ நான் இன்னும் பக்குவப்பட நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவங்க உங்களுடைய கோபத்தை நான் புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுறேன். புரிந்து கொண்டு உங்களோட கோபத்துக்கு பயந்து நான் படம் எடுக்காமல் போகிறதில்ல. மாரியோ படம் எடுக்காமல் போகிறதில்ல. இங்கே இருக்கிறவங்க யாருமே படம் எடுக்காமல் போகிறதில்ல. பட் உங்கள் கோபத்தை புரிந்து கொண்டு உங்கள் கோபத்தோடு எதிர் நின்று சமராடுவதற்கான மனநிலை உள்ள ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு தான் எங்களுடைய நோக்கமே தவிர உடனே இது விட்டு ஓடுறது கிடையாது எங்களோட நோக்கம். தனது திரைப்படங்களை பார்த்து சிலர் அமுக்கிட்டாங்க, பிதிக்கிட்டாங்க என கருத்து செல்வோருக்கு நடப்பு விழாவில் இருக்கும் சாதிய கொடுமைகள் பற்றி என்ன தெரியும் என கேள்வி எழுப்பினார். ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையை பிரபலம் பயன்படுத்துறாங்க, அமுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை! இந்த இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் என்னுடைய சகோதரன் இன்னைக்கு தீபாவளி கொண்டாடி இருக்கிற ஒரு சமயத்தில் ஒரு ஊரில் அவ்வளோ பேர் அடிச்சு உடச்சிருக்காங்க. உங்கள் கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேட்குறேன். எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு தானே போனீங்க. உங்கள் ஊரில் பக்கத்தில் நீங்கள் பிரிஞ்சிருக்க காஸ்டால் பிரிஞ்சிருக்கிற 2 பிரிவை நீங்கள் பார்க்கவே இல்லையா? இது எப்போ நம்ம சரி பண்ண போகிறோம்? பின்னர் பேசிய இயக்குனர் அமீர், பத்திரிகையாளர்கள் மாரியை பார்த்து என் சமூகத்திற்குள் பிரச்சனையை ஏற்படுத்தும் படத்தை எடுக்கிறீர்கள் என்று அபத்தமான கேள்வியை எழுப்புவதாக கூறிய அவர், இல்லாத பேய், கண்ணுக்கு தெரியாத சாமி படம் எடுத்தால் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றார். எனக்கு என்னென்னா, அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப மாரிக்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க, நீங்கள் சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றாங்க. இது எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வியாக இருந்ததுன்னு நான் பார்த்தேன். நான் கண்ணுக்கு தெரியாத சாமி, இல்லாத பேய், இது 2 பற்றியும் இங்கே நிறைய சினிமா வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சாதி, அது ஏற்படுத்துகிற தீமைகள், அதனால் ஏற்பட்ட வலிகள், கொடுமைகளை ஒருத்தன் படம் எடுக்கக்கூடாதுன்ற கேள்வியை முன்வைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப